இந்த திருவாபரண பெட்டி முக்கியமான பெட்டி. ஐயப்பன் திருச்சந்நிதிக்குள் செல்லக்கூடிய ஒரே பெட்டி அந்த பெட்டி. வெள்ளி பெட்டியும் கொடி பெட்டியும் மாளிகைபுரத்து அம்மன் சந்நிதிக்கு செல்லும். இந்த 3 பெட்டிகளும் 3 நாட்களுக்கு முன்னதாக பந்தள அரண்மனையில் இருந்து புறப்பட்டு சன்னிதானத்தை அடையும். இந்த பெட்டிகள் மற்ற நாட்களில் மிகவும் பாதுகாப்பாக பந்தள அரண்மனையில் பாதுகாக்கப்படும். இந்த காலத்தில் மட்டுமே எடுத்து ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகிற இந்த நகைகள் இன்றைய தினம் மாலை பக்தர்கள் தரிசிக்க முடியும். இந்த மகரஜோதி காலத்திலே 21ஆம் தேதி பூஜைக்கு பிறகு பந்தள அரண்மனையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் புறப்படுவார்கள். இந்த திருவாபரண பெட்டியோடு காணப்படுகிற அந்த அற்புதமான தரிசனம் இன்றைய தினம் மாலை கிடைக்கக்கூடிய பக்தர்கள் மிகவும் பேறு பெற்றவர்கள். இந்த தங்க நகைகள் அத்தனையும் பசும் பொன் என்று சொல்லப்படும் சுத்தமான தங்கத்தினால் ஆன நகைகள். இந்த நகைகள் பந்தளத்தில் இருந்து புறப்படுகிற போது வானத்திலே கருடன் வட்டமிட துவங்குமாம். அந்த கருடன் வட்டமிட துவங்கியதை பார்த்ததுமே இந்த யாத்திரையானது புறப்படும். கருடனும் இந்த திருவாபரண பெட்டியுடன் சன்னிதானம் வரை வருமாம். அந்த திருக்கோலத்தை தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிறோம். திருவாபரண பெட்டி என்று சொன்னவுடனே அந்த நகைகளோடு கூடிய ஐயப்பனை நாம் தரிசிக்கப் போகிறோம் அல்லவா? நமக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று தோன்றலாம், என்ன இந்த ஐயப்பன் துறவு கோலத்தில் காணப்படுகிறாரே? சாஸ்தாவின் 8 வடிவங்களுள் தர்மசாஸ்தா என்று சொல்லப்படுகிற வடிவம்தான் சபரிமலையில் நாம் தரிசிக்கக்கூடியது. துறவு நிலையில் காணப்படக்கூடிய எந்த ஒரு துறவியும் நகைகள் அணிந்து நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் துறவு நிலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் இவற்றையெல்லாம் அணிந்து எப்படி தரிசனம் தருகிறார் நமக்கெல்லாம் தோன்றலாம். ஆனால் இந்த ஐயப்பன் வளர்ந்தது எங்கே? பந்தள அரண்மனையில். பந்தள அரண்மனையின் குமாரனாக இந்த மணிகண்டன் ஆகப்பட்டவன் அங்குதான் பாலகனாக வளர்ந்தான். அந்த காலத்திலே பாசத்தை பொழிந்த மன்னன் ராஜசேகரனும் அவனது துணைவியாரும் தங்கள் மகனாகவே பாவித்தார்கள். அந்த காலத்திலே நகைகள் அணிவிக்க முடியவில்லையே என்பதற்காக பின் நாட்களில் இந்த ஐயப்பனுக்காக, அதாவது தர்மசாஸ்தாவுக்காக பந்தள அரண்மனையில் நகைகளை தயார் செய்தார்கள். இந்த நகைகளை வருடத்தில் ஒரு நாளாவது ஐயப்பனுக்கு அணிவித்து பார்க்க வேண்டும், தங்களது குடும்பத்தின் வாரிசுக்கு அணிவித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதன் விளைவுதான் வருடத்தில் ஒரு தினத்தன்று, அதாவது இன்றைய தினம் திருவாபரணத்தோடு நாம் ஐயப்பனை தரிசிக்கிறோம். இந்த நகைகள் அனைத்தும் ஐயப்பன் அணிந்தது கிடையாது, ஐயப்பன் வாழ்ந்தபோது அணிந்தது கிடையாது. இந்த விக்கிரகத்திற்கு மட்டுமே அணிவிக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.